சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மாநில அளவில் உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் முதலமைச்சர் உரையாற்றி வருகிறார். புரட்சியாளர் அம்பேத்கரும் தான் காரணம். அவர்களது பிறந்த நாளை முறையே சமூக நீதி நாளாகவும் சமத்துவ நாளாகவும் நாம் கொண்டாடி வருகிறோம். வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்திட ஜனவரி 24 முதல் 30 வரை மனிதநேய வார விழா, சமத்துவத்தை நிலைநாட்டும் விதமாக ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 மற்றும் அக்டோபர் 2 மற்றும் வேறு முக்கிய உள்ளூர் விடுமுறை நாட்களிலும் சமபந்தி விருந்து, சமத்துவம் காண்போம் என்ற தலைப்பில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த 40 லட்சம் ரூபாய் செலவில் 983 நபர்களுக்கு பயிற்சி, சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கம் மற்றும் சமூக ஒற்றுமையை கடைபிடிக்கும் கிராமங்களை ஊக்குவிக்கும் வகையில் 10 கிராமங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் ரூபாய் வீதம், கடந்த 4 ஆண்டுகளில் 259 கிராமங்களுக்கு 25 கோடியே 90 லட்சம் ரூபாய் நிதி. மாநிலம் முழுவதிலும் இந்த 4 ஆண்டுகளில் சமூக நீதி மற்றும் சமத்துவ சிந்தனைகள் குறித்து 6977 விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள். இதில் கடந்த ஆண்டு மட்டும் 3794 விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் திறனை மேம்படுத்தவும் பல்வேறு வகையான சமூக விளக்குகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பயிற்சிகளை வழங்கவும் மற்றும் தரவுகள் சேகரிக்கவும் 1,59 லட்சம் ரூபாய் அரசு மானியத்துடன் சமூக நீதி மற்றும் சமத்துவத்திற்கான மையம் ஒன்று சென்னை சமூக பணி கல்லூரியில் நிறுவப்பட்டு அந்த மையம் விளிம்பில் உள்ள பழங்குடியினர் மக்களை பற்றிய ஆய்வுகள், ஆவணப்படங்கள், விழிப்புணர்வு கூட்டங்கள் போன்ற நிகழ்ச்சிகள் மற்றும் செயல்களை செய்து வருகிறது. அரசு மேற்கொண்டு வரும் விழிப்புணர்வு நடவடிக்கை காரணமாக சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகள் 6 விழுக்காடு குறைந்துள்ளது. வன்கொடுமைக்கு ஆளாகும் பகுதிகள் 2021 445 இருந்து 2024 368க்கு குறைக்கப்பட்டுள்ளது. இது 19 விழுக்காடு குறைவாகும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் நலனுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் தொண்டு செய்வோருக்கு ஆண்டுதோறும் திருவள்ளுவர் நாளன்று டாக்டர் அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. 2022-23 ஆண்டு முதல் பரிசு தொகை ரூபாய் 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு அதற்கான காசோலையும் 1 சவரன் மதிப்பிலான தங்கப்பதக்கமும் வழங்கப்படுகிறது. 2024 ஆண்டிற்கான டாக்டர் அம்பேத்கர் விருது முனைவர் து. ரவிக்குமார் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழக்கின் தன்மைக்கேற்றவாறு வழங்கப்படும் தீருதவி தொகை 8 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக மாநில அரசு நிதியிலிருந்து கடந்த 2022 ஆண்டு முதல் உயர்த்தி வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சார்ந்த 421 பேர்களுக்கு வேலைவாய்ப்புகளும் 649 பேர்களுக்கு ஓய்வூதியமும் வழங்கப்பட்டுள்ளன. தீருதவி தொகையாக 207 கோடியே 26 லட்சம் ரூபாய் 17,098 நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் ஒரு புதிய முயற்சியாக வன்கொடுமைகள் குறித்த புகாரினை தெரிவித்தல், வழக்கு பதிவு செய்ய உதவுதல், வழக்கின் தற்போதைய நிலையினை அறிதல், தீருதவிகள் வழங்குதல் மற்றும் சட்ட ஆலோசனை வழங்குவதற்கு தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய உதவி மையம் துவக்கப்பட்டு தற்போது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் அவர்களது சட்டபூர்வமான உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் தன்னாட்சி அதிகாரத்துடன் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியின் தலைமையில் செயல்படுகிறது. இதுவரை இந்த ஆணையத்திற்கு வரப்பெற்ற 5191 மனுக்களில்
4038 வழக்குகள் முடிக்கப்பட்டுள்ளன. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கென அவர்களது மக்கள் தொகை சதவீதத்திற்கேற்ப வழங்கப்படும் நிதியை முழுவதுமாக பயன்படுத்துவதை உறுதி செய்திட தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் சட்டம் 2024 மற்றும் அதற்கான விதிகள் இயற்றப்பட்டுள்ளது. 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பொது பிரிவினரின் கல்வி அறிவு 80.09 விழுக்காட்டிலும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் கல்வி அறிவு 73.26 விழுக்காட்டிலும் உள்ளது. கல்வி அறிவை உயர்த்தும் பொருட்டு இந்த துறையின் மொத்த நிதி ஒதுக்கீடு 3924 கோடி ரூபாயில் கல்வி சார்ந்த திட்டங்களுக்காக மட்டும் 2798 கோடி ரூபாயில், அதாவது சுமார் 71.31 விழுக்காடு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டிற்கு சென்று உயர்கல்வி பெறும் திட்டத்திற்கான வருமான உச்சவரம்பு 2023ஆம் ஆண்டு முதல் 2 அடுக்குகளை கொண்டு திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. முதல் அடுக்கில் 8 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக குடும்ப ஆண்டு வருமானம் உள்ள மாணாக்கருக்கு ஆண்டுக்கு 36 லட்சம் ரூபாய் வரையிலும், 2வது அடுக்கில் 8 லட்சம் ரூபாய்க்கு மேல் 12 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக குடும்ப ஆண்டு வருமானம் உள்ள மாணாக்கர்களுக்கு ஆண்டுக்கு 24 லட்சம் ரூபாய் வரையும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது. போஸ்ட் மெட்ரிக் கல்வி உதவித்தொகையின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பராமரிப்பு உதவித்தொகை ஒன்றிய அரசு வழங்கும் உதவித்தொகைக்கு இணையாக மாநில அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. முழு நேர முனைவர் பட்ட படிப்புகளுக்கான கல்வி உதவித்தொகை மூலம் பயன்பெறும் மாணாக்கர் எண்ணிக்கை 1400 2024ஆம் ஆண்டில் 2000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. பழங்குடியின மக்கள் எளிதாக கல்வி பெறுவதற்கு அவர்களின் குடியிருப்புகளுக்கு அருகில் உணவு மற்றும் தங்கும் வசதிகளுடன் கூடிய 328 உண்டி உறைவிட பள்ளிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. மேலும் ஒருங்கிணைந்த சமையற்கூடம், விடுதிகளில் கண்காணிப்பு கேமரா, பயோமெட்ரிக் வருகை பதிவுடன் கூடிய விடுதி மேலாண்மை அமைப்பு, மாணவர்களுக்கு நல்லோசை எனும் சிறப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சி, பள்ளி மாணவர்களுக்கு கற்றல் இனிதே எனும் சிறப்பு கல்வி சார்ந்த பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் நவீன வசதிகளுடன் கூடிய பொதுவான கருத்தரங்கு பயிற்சிகள் நடத்த 120 கிராம அறிவு மையங்கள் 117 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வருகிறது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரின் பொருளாதார மேம்பாடு, தொழில் முனைவோர் கடனுதவிகள், நிலம் மேம்பாடு மற்றும் இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குதல் போன்ற திட்டங்களை உள்ளடக்கி முதலமைச்சரின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் தனிநபர் திட்ட மதிப்பீட்டில் 35 விழுக்காடு அல்லது அதிகபட்சமாக 3,50,000 ரூபாய், இதில் எது குறைவானதோ அந்த தொகை முன்விடுப்பு மானியமாக வழங்கப்படுகிறது. மேலும் வங்கியில் கடன் தவணை தொகையினை தவறாமல் திருப்பி செலுத்தக்கூடிய பயனாளிகளுக்கு 6 விழுக்காடு வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்த திட்டத்தின் கீழ் 468 பயனாளிகளுக்கு 89 கோடியே 71 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளது. வேளாண் தொழிலாளர்களாக உள்ள ஆதிதிராவிட மகளிரை நில உடைமையாளர்களாக மாற்ற சமூக நிலை மற்றும் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் நோக்கில் நன்னிலம் என்னும் ஆதிதிராவிட மகளிருக்கான நிலம் வாங்கக்கூடிய திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் 625 பயனாளிகளுக்கு 30 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டு மகளிரை நில உடைமையாளராக இந்த அரசு மாற்றியுள்ளது. பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் வளர்ச்சிக்கான அடிப்படை வருமான ஈட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தாட்கோ மூலம் வழங்கப்படும் மானியத்தை 2023ஆம் ஆண்டு முதல் 2,50,000 ரூபாயிலிருந்து 6 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு நடப்பாண்டில் 140 பயனாளிகளுக்கு 8 கோடியே 25 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளது. ஆதிதிராவிடர் குடியிருப்பில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் வகையில் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம் செயல்பட்டு வருகிறது. 2023-24ஆம் நிதியாண்டில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக மற்றும் நகராட்சி பகுதிகளில் 1690 உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் செய்து முடிக்கப்பட்டன.
2024-2025 நிதியாண்டில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1966 பணிகள் எடுக்கப்பட்டு முடிக்கும் தருவாயில் உள்ளது. இந்த ஆண்டு இந்த திட்டத்திற்காக 280 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் பழங்குடியினர் குடியிருப்புகளில் வீடுகள், சாலைகள், குடிநீர் வசதிகள், தெருவிளக்குகள் மற்றும் அடிப்படை வசதிகளுக்கும் அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக வாழ்வாதார திட்டங்களுக்காக ஆண்டிற்கு 250 கோடி ரூபாய் வீதம் 4 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொல்குடி என்ற திட்டம் 2024-2025 முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தூய்மை பணியாளர் நல வாரியம், ஜெய்பீம் தொழிலாளர்கள் மற்றும் சிறு வணிகர்கள் நல சங்கம், நரிக்குறவர் மற்றும் இருளர் பழங்குடியினருக்கான சிறு வணிக கடன், என் கல்லூரி கனவு, உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி, களமாடு முதலிய பல்வேறு புதுமையான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு ஆதிதிராவிட பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டு அவர்களுக்கான சரிசமமான உரிமைகள் உறுதி செய்யப்படுகின்றன. கலைகள், பண்பாடு, இலக்கியம், இசை, நடனம் ஆகிய கலை வடிவங்களை பாதுகாக்கவும் காட்சிப்படுத்தவும் தமிழகத்தில் முதல் முறையாக ஆதி கலைக்கோயில் என்னும் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 2, 2024 அன்று சென்னையில் நடைபெற்றது. இதில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் 300 புகைப்படங்கள், 100க்கும் மேற்பட்ட ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. 1000க்கும் மேற்பட்ட நூல்கள், 800க்கும் மேற்பட்ட இசைக்கருவிகள், பண்பாட்டினை பிரதிபலிக்கும் ஆடைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தில் கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 2066 தொழில் முனைவோர்களுக்கு அரசு மானியமாக 243 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. இதில் 400 மகளிர் தொழில் முனைவோர் 41 கோடியே 87 லட்சம் ரூபாய் மானியமாக பெற்றுள்ளார்கள். இந்த திட்டத்தின் மூலமாக தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவர்களாக மாற்றவும் அவரது வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றுதல் வாரியத்தின் சார்பில் உன்னத திட்டம் உருவாக்கப்பட்டது. 10 பீட் எனும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான தொழில் முனைவோர் சிறப்பு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் சென்னையில் நடத்தப்பட்டது. இதில் 375 அரங்குகள் அமைக்கப்பட்டு அதில் 8000க்கும் மேற்பட்ட உற்பத்தி பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. 30,000க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இனத்தைச் சார்ந்த தொழில் முனைவோருக்கு பல்வேறு தொழில் மற்றும் வணிக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தது. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் எதிர்நோக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் அவர்களது வாழ்க்கை மேம்பாட்டிற்கான இத்திட்டங்களை தொடர்ந்து மேற்கொள்ளும் உறுதியுடன் இந்த அரசு உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாநில அளவிலான உயர்நிலை விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட பொருண்மைகள் குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் விவரங்கள் இணைப்பில் வைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு, நான் நீ என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால்தான் உதடுகள் கூட ஒட்டும் என்ற முத்தமிழறிஞர் கலைஞருடைய கலைஞரின் சொல்லிருக்கிணங்க சமத்துவம் காண்போம், மனிதத்தை முதன்மையென கொண்ட நற்றமிழ் சமூகமாக நடைபெறுவோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.